இவன்கிட்ட நம்ம போராடணும். நம்மளுடைய கணவனோட உயிரை
அப்படின்னு. அப்போ அவங்க பேசி 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 அந்த காலத்தை கடத்துறான். யாரு? சாவித்திரி. அந்த காலத்தை கடத்த போகும்போது கடத்திட்டா அதுக்கப்புறம் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அவன்கிட்ட பேசி 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 அவனை கூட்டிகிட்டே எவ்வளோகம் போயிடலாம். அப்படி எவ்வளோகத்தில் போனோம்னா அவனுக்கு அவசரம். நீ கேட்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் நான் கொடுத்தேன் அப்படிங்க. ஏன்னா அது வரையும் அவனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவன் கேட்குறான். சாமர்த்தியமாக ஒரு கேள்வி கேட்குறான். சாமர்த்தியமாக ஒரு சாகுரியமாக சாமர்த்தியமாக எமந்த ஒரு வரம் கேட்குறான். என்ன கேட்குறா அப்படின்னா, எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறான். குழந்தை பாக்கியம் வேணும்னா கணவன் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுக்காக அவள் அதை மறைமுகமாக வச்சு கேட்கிறான். அப்போ அது அப்படியே ஆகட்டும்னு எவன் சொல்லிடலாம். அப்போ அப்படியே ஆகட்டும் போது அப்போ கணவனோட உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும். இனிமேல் கணவனோட உயிரை அவனால் என்ன பண்ண முடியாது, கிடைக்கணும். ஏன்னா அவனே வரமாட்டான். நான் எப்படி கேட்டேன் என்னோட உயிர், அதாவது கணவனோட உயிரை கொடுன்னு கேட்டால் அவன் வரமாட்டான். நான் என்னுடைய அந்த கடமையை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நாம் இந்த மறைச்சு கேட்கிறோம். குழந்தை பாக்கிய வேலை எனக்கு அப்படிங்கும் போது கணவனோட உயிரை காப்பாற்றப்படுது அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் அந்த விரதம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு உன்னதமான விரதமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாசி முடிஞ்சு பங்குனி ஆரம்பிக்கக்கூடிய வேலை சனிக்கிழமை ராத்திரி 8 மணிக்கு மேலே 9 மணிக்குள்ளே நம்ம வீட்டிலே உட்கார்ந்து சாமி படத்துக்கு விளக்கேற்றி ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து அந்த மஞ்சள் கயிறில் நம்ம பச்சை மஞ்சள் வித மஞ்சள் இருக்கு இல்லையா, அதை துண்டாக நட்டி அதில் ஒரு ஓட்டையிட்டு அந்த நூலை கோர்த்து என்ன பண்ணணும், சாமி படத்துக்கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம கிணத்துல கட்டிக்கணும். அப்படி கிணத்துல கட்டிக்கும் போது என்னுடைய கணவன் என்னைய காலம் பூரா பிரியக்கூடாது, என்கிட்ட அன்பாக இருக்கணும், அதே போல் நானும் அவர்களிடத்தில் அன்பாக இருக்கணும், அதை இந்த ஒரு மாங்கல்ய பாக்கியத்தை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் ஆண்டவன் தான் ஒரு பிரார்த்தனை பண்ணோம். அதுவும் பெண் தெய்வமான காமாட்சி தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணுங்க உட்கார்ந்து. இது இப்போ சொல்கிறேன். இனி आरोग्य विदगात्र सिद्ध्यर्थम आयुर्लभिवृद्ध्यर्थम धर्मार्थकाम्य मोक्षशतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थम विद्या तोलिल व्यापार कार्य अनुकूल सिद्ध्यर्थम शीघ्रमेव उद्योग शीघ्रमेव विवाह शीघ्रमेव पुत्रभाग्ये शीघ्रमेव धनं धान्यानि शीघ्रमेव सकल कार्य अनुकूल सिद्ध्यर्थम नंदिकेश्वर मूर्ति प्रसाद संयत्तम नंदिकेश्वर मूर्ति पादार वंदयूग अष्टोत्र बिल्वदल पूजा मध्य करस्य ओम भगवश्वदेव सुदाय नमः ओम सर्वश्वदेव सुदाय नमः ओम ईशानश्वदेव सुदाय नमः ओम वसुपदो देवश्वदेव सुदाय नमः
महादेवाय नमः नंदिकेश्वरमूर्ते नमः नानाविध परिमलस्य पुष्पाञ्जलिं समर्पयामि